பயமா இருக்குல்ல. இருக்குல்ல வர மாட்டேங்குது. ஈரமராஜா வரும். அல்லு பார்த்தீங்களா விடுங்க. அல்லு இல்லை கை வச்சு நோக்கிடு. ஒரு ஈரமராஜா வரும். அல்லு பார்த்தீங்களா விடுங்க. வர மாட்டேங்குது. இருக்குல்ல வர மாட்டேங்குது. கைக்கு அப்படி பிஞ்சு கொடுத்துடுவாங்க. அல்லு இல்லை கை வச்சு நோண்டி எடு. ஒரு தூரத்தை கையோட விட்டு விரல வச்சு நோண்டி எடு. விரல வச்சு நோண்டி எடு. Perfect. ஒரு விவசாயத்தை கேட்டால் இந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால தான் கேட்குறது. ஒரு நிமிஷங்க. எல்லாமே இந்த மண்ணுக்கு எல்லாமே செழிப்பாக வருமா இல்லை? வெங்காயம் அதாவது வெங்காயம்லாம் அதையும் சொல்லி 60 நாள் வெள்ளாம நல்ல தரையில் விளைஞ்சு 60 நாள் கொஞ்சம் மட்டமான தரை இப்படி வச்சு மட்டம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் கழித்தர கொஞ்சம் மண் ஈரப்பதத்தை வாங்கி தண்ணி குடிக்காமல் நின்றுக்கிச்சுன்னா பூமியில் மண் சத்துடைய மண் எபைட்டில் மண் இல்லைன்னு உரச்சத்து இயற்கை சத்து தலைச்சத்து கிடைக்கலைன்னா கொஞ்சம் கெமிக்கல் ஐட்டத்தில் போட்டு இயற்கை ரசாயன உரத்தில் போடாத இது இப்போ கெமிக்கல் ஐட்டம் தானே போடுறோம். நாங்கள் கெமிக்கல் ஐட்டம் தான் போடுறோம். இயற்கை உரம் கிடைக்கலையே. இயற்கை உரம் கிடைக்கிறதுக்கு மாடு இல்லை. இயற்கை மாடு இல்லை. மாட்டை தான் முடிஞ்சிச்சு. உர தட்டுப்பாடு கம்மி, உர ரேட்டு ஓவராக இருக்குது. அப்படி எப்படி பண்ணுற பூமியுடைய வந்து தன்மையை பொறுத்து தான் எல்லாமே அமையும். ஒரு விவசாயம் ஒரு வெங்காயம் எடுக்கிறதுனா பூமி குடிக்கிற பூமி தரையாக இருக்குது. நல்ல தரையாக இருக்கணும். மாட்டு சாணத்துலேருந்து நம்ம வந்து உரத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், எல்லாம் மாட்டிலேருந்து இணைத்து எடுக்கலாம். எல்லாம் எடுக்கலாம். மாட்டிலேருந்து என்ன எடுக்கலாம்? மாட்டு பால் எடுக்கலாம், மாட்டில் எண்ணெய் எடுக்கலாம், மாட்டு தயிர் எடுக்கலாம். மானியத்துக்கும் பால் கட்டுவோம். பால்லாம் பற்றாக்குறைங்க. சொசைட்டிக்கே பால் கிடைக்கல. 38 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அதுவே கிடைக்கல. ஏன் எதனால்? அது கம்மி. அதாவது வந்து மக்கள் A few moments later. செடி குடி போய் 45 நாள் தான். எப்படி 2000 years later. என்ன போய் கம்பெனியில் வேலை வச்சு அடிமையாக இருக்கு. நான் வேலையெல்லாம் போயிட்டு திருப்பி 40 சம்பளம் வாங்கிட்டு நான் ப்ளஸ் முடிச்சு ஐடி வயர்மேன் முடிச்சாடு. எல்லாமே வேணாம் வந்துட்டு விவசாயம் போயிட்டா சாமி என்கிட்ட போய் அடிமையாக போய் அடிமை வேலைக்கு நாங்கள் போகிறது இந்த எல்லாம் நம்ம சொல்லணும். ஆம்பளமாமா எவ்வளோ கிடைக்கும் மாதம்? இந்த மாதிரி எல்லாமே பொறுத்து. இது இந்த இருக்குல்ல வெங்காயம், இந்த வெங்காயம் 30 ரூபா மணிக்கு போச்சுன்னா 3 லட்சம். 3 ஆமாம், 60 நாளைக்கு தான் வேலை பெய்யுது. நோண்டிக்கிட்டே இருக்கும். களை எடுத்துக்கிட்டு ஓரம் அப்படி போகுதுன்னு மருந்து அடிச்சு மணிமா இருக்குங்க. ஒரு மாதம் அது 60 நாளைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கணும். வாரத்துக்கு 2 மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். பயிர் பாதுகாத்துக்கிட்டு வரணும். சும்மா பணப்பயிர் அது இல்லை. 3 மாதம் 2 மாதத்துல 3 லட்சம் கிடச்சிருமா வெங்காயத்துக்கு? ஆமாம். எவ்வளோ செலவு பண்ணணும்? முன் பணம் எவ்வளோ கொடுக்கணும்? இது எப்படி போனாலும் ஏக்கருக்கு 45,000 செலவு. 45 ரூபா ஐம்பது விவசாயம் இல்லாமல் 2 லட்சம் லாபம் தானே? ஆமாம், லாபம் தான். கார்னர் பைசா இருக்கிறாளே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் தர்றாங்க எங்களுக்கு. மோடி கவர்மெண்ட் காசு, மோடி காசு தருவாங்க. மோடி தான் தரப்பில்
அவர் மத்தியஸ்தர்கார் தர்றாங்க, இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் தர்றாங்க, 2000 வருஷத்துக்கு 2000 தர்றாங்க, ஓய்வூதிய திட்டம் தர்றாங்க, எல்லாமே எங்களுக்கு இருக்குல்ல. திருப்ப உழவுடைக்கு இதுக்கு முன்பணம் தர்றாங்களோ, எனக்கு 3500 எனக்கு உழவு தந்துடுறாங்க. எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து விஜய் வந்தாலும் ஸ்டாலின் வந்தாலும் யார் வந்தாலும் ஆண்டே வந்தானா, ராவணே ஆண்டானா, ராமே ஆண்டானா, நம்மளுக்காக கரெக்டாக விவசாயம் கரெக்டாக செய்யும். நம்ம விவசாயம் பிறந்துட்டோம், அதுவே ஒரு யோகம். வேற இதில் பிறந்திருந்தா கஷ்டம். போய் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சிருப்பேன். நாங்கள் விவசாயத்தை வந்து நார்மலாக இருக்கிறேன். நான் வெளிநாட்டு போனால் எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த சொல்லிலட்சுமி அப்பா போயிட்டு வந்திருப்பேன்னு பாயா இருக்கீங்க, போயிட்டு வந்திருப்பேன், அந்த இடத்த சொல்லுங்கள். மற்ற ஜாதிக்காரர் தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ எல்லா பேரும் போகிறாங்க. கணிப்பு. ஆமாம். கோழிப்பணம் விடு, கோழிப்பணம் அதை காட்டு, அதை என் கோழிப்பணம் போட்டு செட்டு போட்டு கோழி போட்டு நான் இது 45 நாளைக்குள்ள 3 லட்சம் 4 லட்சம் இருக்கிற பண்ணையெல்லாம் இருக்குது. இங்கே எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிறாங்கல்ல, நீங்கள் அப்படி இடத்த வாங்கி போட்டு கோழிப்பணம் போடு, கோழிப்பணம் போடு. 2 ஆள் மெயின்டைன் பண்ணி எதுவும் கேமரா வச்சுருக்கல, நீங்கள் வாழ்த்துறாங்க போது கேமராலே ஆளை வேலை பார்த்துக்கிறீங்களா, என்ன அப்புறம் வீட்டு போயிட்டாங்க, ஒருத்தங்க என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறாங்க. பால் பத்தலை, பால் கிடைக்கல, மாட்டு தண்ணி கிடைக்கல, மாட்டு கறி கிடைக்கல, வேறு ஒரு மாட்டுக்கு வேறு ஒரு இது கிடைக்குது, மோர் கிடைக்கல, பால் கிடைக்கல. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுல்ல? யாரு நம்ம மாட்டை நம்ம கும்பிட்றோம்ல, எப்போ பாயிட்டு மாட்டை கும்பிட்றோம் போனால் மாதிரி இப்போ நீ இப்பெல்லாம் வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. இல்ல இல்ல ஐயோ கண்டுபிடிக்கிறாங்களே. இல்ல இல்ல அதுக்கு சொல்லல, நீங்க கும்பிடுறீங்கன்னு சொல்லு. நம்ம கும்பிடுறோம்னா நம்ம எம்மளவு சம்மதம். கோனார் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது, பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் புறம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? Ding nak nak ding nak nak ding dang dang nak ding da. Dang dang nak ding da.